வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள சாம்சங் நிறுவன ஊழியர்களை பணிக்கு வரவழைக்க அவர்களது குடும்பத்தினரை நிர்வாகத்தினர் தொடர்பு கொண்டு பேசுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனிடையே சாம்சங் நிர்வாகத்திடம் ஒரு ஊழியரின் மனைவி ஆதங்கத்தோடு கேள்வி எழுப்பியதாக கூறப்படும் ஆடியோ வெளியாகியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரத்தில் உள்ள சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு வாரத்திற்கும் மேலாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் ஊழியர்களின் குடும்பத்தினரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பணிக்கு அனுப்பி வைக்குமாறு சாம்சங் நிர்வாகிகள் கட்டாயப்படுத்துவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஊழியரின் மனைவி ஒருவருக்கு அந்நிறுவனத்தின் மனிதவள மேம்பாட்டு அதிகாரியிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அப்போது தமது 1.5 வயது குழந்தையின் மரணத்திற்கு சாம்சங் நிறுவனமே காரணம் என்று கூறி அந்நிறுவன பெண் நிர்வாகியிடம் ஊழியரின் மனைவி ஆதங்கத்தை வெளிப்படுத்துவது போன்ற ஆடியோ வெளியாகியுள்ளது. போன உயிர் திருப்பி வராது இல்லைங்களா? அன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட் என் கூட இருந்திருந்தாங்க அப்படின்னா என் குழந்தையோட உயிரை காப்பாத்திருக்கலாம். அவங்க கம்பெனில போயிட்டு உட்காந்துட்டு டிவோர்ஸ் ஆகுற அளவுக்கு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பிரச்சனை வந்துருச்சு. ஏன்னா 12 இயர்ஸ் என் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் சேலரியில எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஒர்க் மட்டும் எனி டைம் ஒர்க். இது பத்தாததுக்கு ஓட்டி வேற. நானே என் ஹஸ்பண்டோட ஃபேஸே மறந்துருவோம் போல இருக்கு. அந்த அளவுக்கு நீங்க ஒர்க் வாங்குறீங்க. அதுக்கான இன்கம் எதுவுமே இல்ல. என்னோட குழந்தை என்னோட மாமியார் இறந்ததுக்கும் லீவ் தரல. 1.5 வயசு குழந்தை மேம். 1.5 வயசு குழந்தை இழந்துட்டு நான் நின்னுட்டு இருக்கேன். நானு அந்த ஒரு நாள் அவன் லீவ் போட்டுட்டு எங்க கூட இருந்திருந்தாங்கன்னா உயிரை காப்பாத்திருப்போம். தூக்கின்னு போறதுக்கு ஆள் இல்ல, ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போறதுக்கு ஆள் இல்ல. இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணுவீங்களா மேம் கம்பெனில? நான் அந்த கம்பெனிக்கு சொல்றது ஒண்ணுதான் மேம். என் குழந்தை இறந்ததுக்கு எனக்கு அதுக்கான அனலைஸ், எனக்கு அதுக்கான கொஸ்டினுக்கான ஆன்சர் எனக்கு வேணும் மேம். சாம்சங் நிர்வாகியிடம் அந்நிறுவன ஊழியரின் மனைவி ஆதங்கம் தெரிவித்ததாக வெளியான ஆடியோ குறித்து சாம்சங் நிறுவனத்தை தொடர்பு கொள்ள முயற்சித்தோம். ஆனால் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அவர்களது விளக்கத்தை பெற்று வெளியிடவும் புதிய தலைமுறை தயாராக உள்ளது.